அக்ஷர்புரி கிராமத்துல மங்க்ரூ தன்னுடைய அம்மா மாயா கூட வாழ்ந்து வந்தான். இந்த கிராமத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்தது. இது மூதாதையர்கள் கொடுத்த வரமாயிடுச்சு. இன்னைக்கு மங்க்ரூ தன்னுடைய 60 வயசு அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சு வீல் சேர் வாங்கின கடைக்கு கூட்டிட்டு போனான். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மங்க்ரூ? இன்னைக்கு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்க என்ன வந்திருக்க? அது அண்ணன், நீங்கள் தானே இந்த வீல் சேர் எங்களுக்கு கொடுத்தீங்க. இது கொஞ்சம் சரியாகவே இல்லை. இதை ரிப்பேர் பண்ணி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, மறுபடியும் இது ரிப்பேர் ஆயிடுச்சு. மொத்த கிராமத்துலேயும் இதை தானே வாங்கிட்டு இருக்காங்க. நீ இதை வாங்கி 2 வருஷம் ஆகுது. அப்போ இது ரிப்பேர் ஆக தானே செய்யும். கண்ணா படை, உங்க அப்பா செஞ்சு கொடுக்கிற வீல் சேர் எல்லாமே ரொம்பவே உறுதியா இருக்கும். அத 2 தலைமுறைகள் கூட பயன்படுத்தலாம். அது என்னன்னா, அது என்னோட அப்பா தான் செய்வார் ஆண்டி. இங்கே பாருப்பா, உனக்கு வேண்டான்னா சொல்லிடு. உனக்கு காசு எப்போ வருதோ அப்போ வந்து வாங்கிக்கோ. கிளம்புப்பா மங்க்ரூ, இன்னும் தொந்தரவு பண்றது சரி கிடையாது. 2 பேரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. வா மங்க்ரூ, வணக்கம் அம்மா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படி என்ன சேவை பண்ணணும்? இப்பதான் படையோட கடையில இருந்து வந்திருக்கோம். அங்க எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. முடிஞ்சா உங்ககிட்ட பழைய வீல் சேர் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வருஷம் வீல் சேர் எல்லாருக்கும் கொடுப்போம்ல, அப்போ உங்களுக்கும் ஒன்று எடுத்து வச்சிடுறேன். தலைவரே, ஒரு விஷயம் கேட்கவா? கேளு கேளு, என்ன விஷயம்? நாம் இந்த வியாதியை முழுசாக குணமாக்குற வரைக்கும் நம்மளால் முன்னேறி போகவே முடியாது. மங்க்ரூ, நீ சொல்கிற விஷயமும் சரிதான். ஆனால் நம்மளால் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதே. நீங்கள் எல்லாரும் வயசு பசங்க. முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கும்போதே இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். சரிங்க தலைவரே. சரி, இப்போ நான் கிளம்புறேன். மங்க்ரூ தன்னோட வீட்டை நோக்கி வந்துட்டான். படையி தன்னுடைய லாபத்துக்காக மோசமான வீல் சேருகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால மங்க்ரூக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் மாயா தூங்கினதுமே மங்க்ரூ நதிக்கரை கிட்ட நடந்துட்டு வரலான்னு போனான். மங்க்ரூ நதிக்கரை கிட்ட உட்காந்துக்கிட்டு கல்லை தூக்கி வீசிட்டு இருந்தான். அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். இந்த கிராமத்தில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. 50 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஜனங்க எல்லாருமே இங்கே இறந்து போயிடுறாங்களே. அப்புறம் அந்த படாய் மக்களுக்கு அவசியமான பொருட்களை சீக்கிரமாக ரிப்பேர் ஆகுற மாதிரி தான் அவன் எல்லா பொருட்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜனங்க அதை அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்பதான் அந்த நதியில இருந்து ஒரு பெண் கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, யாரு? என்னாச்சு? சத்தம் போட்டுக்கிட்டே அந்த குரல் வெளியே வந்தது. அப்பதான் தெரிஞ்சது அது அடிபட்ட ஒரு முதலான்னு. அதோட கால்ல மீனவர்களோட முள்ளு கம்பி குத்தப்பட்டிருந்தது. அட கடவுளே, இது என்னது? எனக்கு உதவி செய்ய, என்ன காப்பாத்து. மங்குருவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் அவன் தைரியத்தோட அந்த முதலையோட வலிய நீக்கிறதுக்காக அது கிட்ட போனான். மங்க்ரூ அந்த முதல கால்ல இருந்த முள்ளு கம்பியை எடுத்தான். அப்புறம் ஒரு துணியால அந்த காயத்துக்கு அவன் கட்டு போட்டு விட்டான். சரி, இப்போ அது குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்பதான் அந்த முதல்ல ஒரு அழகான கடல் கன்னி ரூபத்துல அவனுக்கு முன்னாடி தோன்றினான். அப்புறம் மங்க்ரூ கிட்ட சிரிச்சபடி என்ன சொன்னான்னா, நான் ஒரு கடல் தேவதை. என் மேல ஒரு பெரிய சாபம் இருந்தது. நான் என்னுடைய உருவ அகங்காரத்துல ஒரு முனிவரை ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசிட்டேன். அவரை அவமானப்படுத்தினேன். அப்பதான் அவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்னுடைய முகம் முதல்ல மாதிரி பயங்கரமா மாறிடும்னாரு. அப்புறம் ஒரு தைரியமான நல்ல மனுஷன் வந்து என்னுடைய இந்த ரூபத்தை பார்த்து உதவி செஞ்சாருன்னா எனக்கு அந்த சாபத்திலிருந்து முக்தி கிடைக்கும்னு சொன்னாரு. தைரியம், பொறுமை, இரக்கம் எல்லாமே உனக்குள்ள இருக்கு. உன்னுடைய இந்த குணங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ என்கிட்ட வரம் கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்கற. எனக்காக எதுவும் வேண்டாம் தேவி. ஆனா நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா எங்க கிராமத்துல எலும்பால ஒரு சாபம் இருக்கு. அது போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன்னலமற்றவனாவும் இருக்கிற. சரி, தத்தாஸ்து. உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு தோன்றும். அந்த கிணற்றுல பாலால செய்யப்பட்டது மட்டும்தான் உன்னோட விருப்பப்படி நீ எடுத்துக்கலாம். ஆனா அதனால எங்க கிராமத்துக்கு எப்படி உதவியா இருக்கும் தேவி? பால் ஏற்கனவே எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கும். ஆனா இந்த தெய்வீகமான பால், இத நீ குடிக்கலாம். இல்ல அதை எதையாவது செஞ்சு சாப்பிட்டாலோ அது கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடும்.
ஞாபகம் வச்சுக்கோ மங்குரு, உன்னுடைய குணங்களை பார்த்து தான் நான் இதை உனக்கு கொடுக்குறேன். இதை நீ உன்னுடைய விருப்பம் மூலமா தான் பயன்படுத்த முடியும். நான் இப்ப இங்கேருந்து புறப்படுறேன். நல்லதே நடக்கட்டும். மங்குரு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தான். அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஒரு கிணறு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள வெண்மையான பால் இருந்தது. கடல் கன்னி தேவி வாழ்க. மறுநாள் மங்குரு பஞ்சாயத்தை கூட்டினான். அப்புறம் அங்க எல்லாரும் மங்குரோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. அங்க கிராமத்து ஜனங்களோட தலைவர் ஐயா படையி அப்புறம் சோம்நாத் மேஸ்திரியும் இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னு தோணுது. ஆனால் அந்த விஷயம் என்ன? நீ இவ்வளோ ஆர்வமாக சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட முக்கியமான டைமை இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, முக்கியமான விஷயந்தான். இங்கே ஒரு கிணறு தெரியுதுல்ல, ஒரு கடல் கண்ணி நம்ம கிராமத்தோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பால் கிணறை கொடுத்துருக்காங்க. என்னோட ஆசைப்படி யாரெல்லாம் இந்த கிணறுலேருந்து பால் பொருட்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பிரச்சனைகளோடு சேர்த்து மொத்த கிராமத்தோட பிரச்சனைகளும் சரியாயிடுமா. அப்புறம் இந்த பரம்பரை நோய் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. விளையாடுறியா என்ன? இதுதான் முக்கியமான விஷயமா? இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும், வரோம் சாபம்ன்ற விஷயத்த நம்புறது கஷ்டம்தான். நீங்களே போயிட்டு அந்த கிணறுல இருக்கிற பாலை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். மங்குரு சொன்னதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி பார்த்தாங்க. அவன் சொன்ன மாதிரி அந்த கிணத்துல பால் இருந்தது. எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போனாங்க. அப்புறம் மங்குரு அதுல பக்கெட் மூலமா பாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தான். என்னோட வயசும் இப்போ அந்த ரேகாவை விட அதிகமாக இருந்துச்சு. என்னோட எலும்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த பாலை குடித்ததும் எனக்கு என்னவோ நல்லதாப்பா இருக்கு. ஆமாம் தலைவரே, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஒருவேளை நம்ம மங்குரு சொல்கிறத கேட்டால் நம்மளோட இந்த பரம்பரை வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சோம்நாத், அதனால தானே நான் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் நான் என்ன விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வீட்லேயும் இந்த பாலால் பன்னீரை உருவாக்கலாம். நான் ஆசைப்பட்டேன்னா இது பன்னீர் உருவத்திலேயே வெளியே வரும். அப்புறம் ஈஸியாகிடும். சரி மங்குரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் மறுநாளே எல்லாரும் சேர்ந்து வீட்ல பன்னீர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏதோ கிராமத்துக்கே ஒரு புது சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. கிராமத்துல ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. எல்லாருமே பார்க்க விரும்பினாங்க. அதாவது காலகாலமா தொடர்ந்துகிட்டு வர இந்த வியாதியோட முடிவு எப்படி ஆகும்னு, அப்புறம் அது எவ்வளவு நல்லதா இருக்கும்னு பார்க்க விரும்பினாங்க. மேஸ்திரியும் தலைவரும் மங்குரோட வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. மாயா ஒரு கம்போட உதவியில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களால நடக்க முடிஞ்சது. இந்த 2 மாசத்துல எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல. ஆமாம் தலைவரே, எல்லாம் சரியாக நடந்தா இன்னும் 2 வருஷத்தில் இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக போயிடுமே. அப்புறம் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த படாய் இருக்கானே, அவன் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கான். இந்த கிராமத்துக்கு நான் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வாக்கு கொடுத்தேன், ஆனால் அதை செய்யாததுனால அவன் என்னையே அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். இது கவலைப்பட வேண்டிய விஷயமாச்சே. ஆனால் அவன் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான் தலைவரே? நீ ஒரு அப்பாவி மங்குரு, அதனால தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை எல்லாரோட குறைகளும் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் அவனோட வியாபாரம் படுத்துடும்ல. மங்குரு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல. நீ என்ன எதுவும் பேச மாட்டேற மங்குரு? ஒருவேளை ஏதாவது விஷயம் இருந்தா எங்க கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாரு. இல்லை, நாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி? ஒருவேளை உண்மையாகவே படை ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணான்னா அப்போ அது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் படை மேலே இப்போவும் நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா அதனால கிராமத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரி, நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும் மங்குரு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மங்குரு கிராமத்துல எல்லாருக்கும் பால் கொடுக்க போயிட்டான். இப்படி கொஞ்ச நேரத்துல சாயந்தரம் ஆயிடுச்சு. படை அந்த கிணத்துக்கிட்ட ஒரு பக்கெட்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாரு. தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னோட வியாபாரத்தையே அழிக்கிறதுக்கு பெருசா வந்துட்டாங்க. கிராமத்துக்கு தலைவராகணும்னு பெருசா ஆசைப்பட்டல. இந்த எல்லா கெமிக்கலையும் இதுல போட்டு இந்த மொத்த பாலையும் நான் அழிக்க போறேன். அப்புறம் பாக்குறேன். படை தன்னோட கையில பக்கெட்ல இருந்த கெமிக்கல்ஸ கிணத்துல ஊத்தினான். அப்ப திடீர்னு அந்த கிணத்துக்கு மேல அதே அழகான கடல் கன்னி வெளியே வந்தா. இந்த உலகத்துல கரும விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அது நீ விரும்புறியோ இல்லையோ, தெரிஞ்சு செஞ்சாலோ இல்ல தெரியாம செஞ்சாலோ, கர்மம் செய்யாம வாழ்க்கை ஓடவே ஓடாது.
நீ யாரு? அப்புறம் உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்படி கர்மம் செய்யணும்னு நினைச்சினா நல்ல கர்மங்களை செய், பாவ கர்மங்களை செஞ்சினா அதுக்கான பலன் அது ரொம்பவே மோசமா இருக்கும். அப்படியா? பெருசாலாம் எதுவும் பேசாத. எனக்கு யார தண்டனை கொடுப்பாங்க? ஆ? உன்னோட கெட்ட நோக்கங்களுக்கும் உன்னோட கெட்ட கர்மங்களுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன். உன்னோட எலும்புகள்லாம் செயலிழந்து போகட்டும். அப்புறம் நீ உன்னுடைய பாரத்தையே உன்னால சுமக்க முடியாம போயிடும். அப்பதான் உனக்கு புரியும் இந்த முட்டுவலி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த சாபம் எப்போ முறியடிக்கப்படும்னா, நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனுஷன், நேர்மையான ஒருத்தன், அந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு உதவி செய்யணும். உன்னுடைய கெட்ட செயலை தெரிஞ்சும் அவன் உன்னை மன்னிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் படையி செயலற்று போய் கீழே தரையில விழுந்தான். அங்கிருந்து அந்த கடல் கண்ணி மறைஞ்சிட்டாங்க. என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் மங்க்ரு சோம்நாத்தோட அந்த இடத்துக்கு வந்தான். அப்ப அவன் பார்த்தபோது படையி ஏதோ செயலற்ற ஒரு பொருள் போல தரையில விழுந்து கிடந்தான். அட படை, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணா காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த சாபத்துல இருந்து முக்தி கொடுங்க. ஆனா நீ அப்படி என்னதான் பண்ண? அது அது படையி அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொன்னான். சோம்நாத் ரொம்ப கோபத்தோட என்ன சொன்னாருன்னா, ஆனா நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, பேராசைப்பட்டதால தான் உனக்கு இந்த சாபம் கிடைச்சிருக்கு. ஜனங்களுக்கு இருக்கிற குறைய சரி பண்ண உங்ககிட்ட ஐடியா இல்லை. ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து விலகி போகும்போது நீ மறுபடியும் அவங்கள அதே பிரச்சனையில தள்ளணும்னு நினைச்சல்ல. எனக்கு தெரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்போ நமக்கே ஆபத்து வருதோ அப்போதான் எல்லாமே புரியுது. எங்க அப்பா இந்த எல்லாருக்கும் எதுக்காக அவ்வளோ உதவி பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இப்போ உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு உள்ள இருக்கிற மனுஷன் இனிமே ஒழுங்கா இருப்பான்னு நான் நம்புறேன். அப்பதான் படையி குணமானா. அப்புறம் அவன் மங்க்ருவை கை கூப்பி வணங்கவும் செஞ்சான். இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா கிராமத்தோட அந்த பூர்வீக வியாதி பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு கிராமத்துல லீலான்னு ஒரு பால்காரி இருந்தா. லீலா கிட்ட 2 பசு இருந்துச்சு. அதனால தினமும் அவ பால் கறப்பான். பாலை கறந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை விக்கிறதுக்கு அவ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவான். லீலாக்கு ஒரு தோழி இருந்தா. அவ பேர் மீனா. அவ ஊர்ல இருந்து ஒரு பெரிய வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். லீலா அவ ஊருக்கு போகும்போது அவ தன்னோட தோழிய பாக்கிறதுக்கு கண்டிப்பா அவ வீட்டுக்கு போவா. ஒரு நாள் லீலா தன்னோட தோழிய பார்க்க போனா. மீனா, மீனா, வந்துட்ட லீலா. என்ன ஆச்சு மீனா? எங்கேயோ கிளம்புற மாதிரி தயாராகி இருக்க? அதுவா, இன்னைக்கு என்னோட புருஷனோட சில நண்பர்கள் வீட்டுக்கு வரதா இருக்காங்க. அப்படியா? இந்த நெக்லஸ் புதுசா? ஆமா, இத நேத்து தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ் எவ்வளவு? இது 1000மோ 2000மோ இருக்கும். 1000 2000மா? அடேங்கப்பா, என்னால இத பத்தி எல்லாம் கனவுல கூட யோசிக்க முடியாது. முட்டாள், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தொகை இல்ல. உனக்கு கல்யாணம் ஆனதும் உன் புருஷன் இதே மாதிரி நிறைய பொருளை வாங்கி கொடுப்பான். லீலா நகையோட விலைய கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். லீலா மீனா வீட்டை விட்டு வெளியே போனா. வழி முழுக்க லீலா அந்த நகைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. என்கிட்டயும் மீனா மாதிரி நகைகள் எல்லாம் வருமா? அவ ஒரு பணக்கார வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் அவளோட புருஷன் அவளுக்கு நிறைய பரிசு வாங்கி தரான். ஆனா நான் என்ன பண்றது? ஒருவேளை என் கல்யாணம் ஒரு ஏழையோட நடந்துருச்சுன்னா பேசாம நானே சம்பாரிச்சு அந்த நகைய வாங்கலாமா? ஆனா என்னாலதான் பணத்தை சேமிக்கவே முடியலையே. லீலா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நதிக்கு பக்கத்துல பால்ல தண்ணி கலக்குற நத்துலால அவ பார்த்தா. அச்சச்சோ, இவன் பால்ல தண்ணி கலக்குறானே. இவன் கிட்ட 2 வீடு கூட இருக்கு.
நம்மளும் இவன மாதிரி பால்ல தண்ணி கலந்து வித்தா நிறைய பணம் வரும்ல. என்னால இதனால நிறைய பணமும் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் சந்தோஷமா லீலா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் லீலா தினமும் பண்ற மாதிரி பால் கறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த பால்ல அவ பாதி தண்ணி கலந்துட்டான். லீலா இந்த பாலை கிராமத்துக்கு எடுத்துட்டு போனான். இந்த பாலை அவ கிராமத்துல இருந்தவங்களுக்கு வித்து 2 மடங்கா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு 2 மடங்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்படியே பணம் சம்பாரிச்சா சீக்கிரமா என்னால அந்த நகையை வாங்கிட முடியும். இதே மாதிரி லீலா தினமும் பால்ல தண்ணி கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா இப்ப அவன் நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு நாள் லீலா நதிக்கு ஓரமா உட்கார்ந்துகிட்டு அவ சம்பாரிச்ச பணத்தை எண்ணிட்டு இருந்தா. 201, 202, 203. அடேங்கப்பா, என்கிட்ட 200 ரூபாய் விட அதிகமா இருக்கே, அதுவும் ஒரே மாசத்துல. அப்படின்னா நான் இன்னும் 5 மாசத்துல அந்த நகைய வாங்கிடுவேனா? லீலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ கொஞ்ச நேரம் நதிக்கு ஓரமா ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சான். லீலா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் போது அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க வந்துச்சு. அந்த குரங்கு லீலாவோட பணப்பைய அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுச்சு. லீலா கண்ணை திறந்து பார்த்தா. என்னோட பணம், என் பணத்தை திருப்பி கொடு. குரங்கு அந்த பணப்பைய தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. இத பார்த்த லீலா கதறி கதறி அழ ஆரம்பிச்சா. என்னோட பணம், நான் சம்பாரிச்ச பணம் போயிடுச்சே. யாராவது என் பணத்தை எடுத்து கொடுங்களேன். அப்பதான் அங்க தண்ணீரோட கடவுள் வந்தாரு. என்னாச்சு லீலா? என்னோட பணப்பைய குரங்கு தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. உன்னோட காசா? ஆமா, அது நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம். உண்மையிலேயே நீ உழைச்சியா? அது நான் அந்த நெக்லஸ்க்காக. அது நீ உழைச்ச காசு கிடையாது, அதனாலதான் அது உனக்கு கிடைக்கல. நீ பால்ல தண்ணிய கலந்து மத்தவங்களை ஏமாத்தி சம்பாரிச்சிருக்க. அது நல்லதில்ல லீலா. எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் ஏமாத்தி சம்பாதிக்க மாட்டேன் கடவுளே. லீலாக்கு அவ பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சா. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராசை எப்பவுமே வெற்றிய கொடுக்காத. அதனால பேராசைப்படாம நியாயமா சம்பாதிக்கணும். ராதாபுரங்கிற கிராமத்துல முராரிங்கிற பேர் கொண்ட ஒரு பால்காரர் தன்னோட மனைவி தன்னோட மகனோட வாழ்ந்து வந்தாரு. பக்கத்திலேயே முராரியோட அண்ணா அண்ணியோட வீடு இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு பையன் இருந்தான், பேரு மோகன். ஒரு நாள் காலையில முராரியோட அண்ணி முராரி வீட்டுக்கு வந்தா. முராரி, உன்னோட பையன் என் பையன் கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டான். அந்த பணத்தை திருப்பி கொடு. சிவா, சிவா, உங்க அத்தை சொல்றது உண்மையா? மோகன் கிட்ட இருந்து நீ 2000 ரூபாய் பணம் வாங்கினியா? அப்பா, மோகன் 2 நாளைக்கு முன்னாடி என் பேட்டை பிடுங்கிட்டான். அதனாலதான் அவனோட பணத்தை பிடுங்கினேன். பணத்தை திருப்பி கொடு. சும்மா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உன்னுடைய மூளையே கெட்டு போச்சு. நாளையில இருந்து என் கூட பால் விற்கிறதுக்கு வர. முராரி தன்னோட பையனுக்கு அவருடைய கஸ்டமர் வீட்டை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. சிவா, கஸ்டமர் வீடு உனக்கு தெரியும். இனிமே நான் விவசாயத்தை பாத்துக்கிறேன், நீ பால் வியாபாரத்தை பாத்துக்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நான் பால்ல தண்ணிய கலந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் வேற எதையுமே கலந்ததே கிடையாது. அதனாலதான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை நம்புறாங்க. அப்புறம் என்கிட்ட தான் பால் வாங்குறாங்க. அதனால இந்த நாணயத்தையும் நம்பிக்கையும் நீ கடைபிடிக்கணும். சிவா ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நாணயத்தோட வியாபாரத்தை பண்ணினான். ஆனா ஒரு நாள் வேற ஒரு பால்காரன் அவன் பால்ல தண்ணிய கலந்து பாலை வித்து அது மூலமா ப்ராஃபிட் சம்பாதிச்சதை அவன் பார்த்தான். நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் பத்தாது. நான் ரொம்ப சுலபமா 1 லிட்டர் பால்ல தண்ணிய கலந்து 2 லிட்டரா மாத்தி நான் டபுள் மடங்கா சம்பாதிக்க எனக்கு தெரியும்.
சிவா பாலை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா எதிர்க்க பியூரான பாலை எடுத்துட்டு போவான். ஆனா வழியில அந்த பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணிப்பான். சிவாவோட அத்தை பையன் மோகன் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்போ வழியில சிவா பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்றத அவன் கவனிச்சிட்டான். உடனே அந்த விஷயத்த அவன் தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா ஆக்கிட்டான். அந்த வீடியோவை சிவா கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். ஹலோ சிவா, நீ பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணத நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ மாசம் 2000 ரூபாய் பணம் எனக்கு அனுப்பி வைக்கணும். ஒருவேளை நீ ஒரு மாசம் தவறுனா கூட இந்த வீடியோவை நான் உங்க அப்பாக்கு அனுப்பி வச்சிருவேன். சிவா பயந்து போய் ஒவ்வொரு மாசமும் மோகனுக்கு எப்படியோ 2000 ரூபாய் பணம் கொடுக்க ஆரம்பிச்சான். 2000 ரூபாய் பணம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. பேசாம நாம 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் தண்ணியை கலந்துருவோம். அங்க மோகன் எல்லா விஷயத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். கண்ணா, எதுக்காக வெறும் 2000 ரூபாய் மட்டும் கேக்குற? பால்ல நிறைய லாபம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7000 ரூபாய் கேளு. இங்க பாரு சிவா, அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு மாசம் 7000 ரூபாய் அனுப்பி வை. இல்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருவேன். அட கடவுளே, இந்த மோகன் தன்னோட டிமாண்ட அதிகமாக்கிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அந்த சமயம் சிவாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பிங்கி அவனை பார்க்க வரா. என்ன ஆச்சு சிவா, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா அப்படிதான். நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ எதை மறைக்கிற? சிவா பிங்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ இப்பவே உன் வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடு. இல்ல, என்னால அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் மோகனுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிட்டே இருப்ப? இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். சிவாவுக்கு ஒரு பால்காரர் தெரியும். அவர் கெமிக்கலை வச்சு பால் பண்ணுவாரு. சிவா அவரை பார்த்து என்ன சொன்னான்னா, நீங்க எனக்கு கெமிக்கலை வச்சு பால் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்குறீங்களா? சிவா கெமிக்கலை வச்சு எப்படி போலியான பால் தயாரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டான். சிவா மோகனுக்கு கொடுத்த பணத்தை தவிர நிறைய பணத்தை சேகரிச்சு வச்சான். சிவா ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கிக்கிட்டு வருவான். சிவா, என்ன இது புது டிவி வாங்கிட்டு வந்திருக்க? போன மாசம் தானே நீ ஒரு டிவி வாங்கி வச்சிருக்க. அது நார்மல் டிவி தான்ப்பா, ஆனா இது ஸ்மார்ட் டிவி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ப்பா. அதனாலதான் நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தானே நம்ம வருமானமும் பெருகிட்டு இருக்கு. முராரிக்கு சிவா மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் முராரி தன்னோட வயலுக்கு தேவையான உரங்களை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்போ ஒரு பழைய கஸ்டமர் கிடைச்சாரு. சொல்லுங்க ராம் பிரதாப் அண்ணே, உங்களுக்கு பால்ல எந்த குறையும் இல்லல்ல? பால்ல ரொம்ப குறை இருக்கு. உங்க பால் குடிச்சு நேத்திக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்க பால் கொண்டு வந்தப்பெல்லாம் பால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்க பையன் பால்ல நிறைய கலப்படம் பண்றான். இந்த மாசத்துக்கு அப்புறம் நான் அவங்கிட்ட பால் வாங்குறத நிறுத்திடுவேன். இன்னைக்கு நான் சிவாவை போய் ஒரு வழி பண்றேன். அங்க மோகன் சிவா கிட்ட அதிகமா பணம் வாங்குறதுக்கான முயற்சியில இருந்தான். நீ இனிமே மாசம் 15,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். அவ்வளவு பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓஹோ, உன்னால பணம் கொடுக்க முடியாதா? சரி, உன் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். மோகன் கோவத்துல அந்த வீடியோவை முராரிக்கு போட்டு காட்டினான். சிவா ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு ரொம்ப லேட்டா அன்னைக்கு வந்தான். சிவா, உன்னை பத்திய எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிவா அவங்க அப்பா முன்னாடி தேம்பி தேம்பி அழுதான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நானும் உங்களை மாதிரி நேர்மையாவும் நம்பிக்கையாவும் நேர் வழியில நடந்திருந்தா மோகன் இந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணிருக்க மாட்டான். நானும் உங்க முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நின்று இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. மற்ற பால்காரங்களை பார்த்து நானும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். என் மனசுல ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரன ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. கண்ணா, இந்த உலகத்துல நேர்மையாவும் சத்தியமாவும் நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா திருட்டுத்தனமான வழியில போறது ரொம்ப ஈஸி. நீ திருட்டுத்தனம் பண்றதுனால கொஞ்சம் பணம் அதிகமா சம்பாதிக்கலாமே ஒழிய, ஆனா மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் உன்னால அடையவே முடியாது. சிவா தன்னை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சான்.
அப்பதான் அவன் முடிவுக்கு வந்தான். இதுக்கு அப்புறம் பால்ல எந்த கலப்படமும் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணான். அவங்க அப்பா மாதிரியே அவனும் நேர்மையா வாழணும்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தான். சிவப்பூருங்கிற கிராமத்துல ரூபா தன்னோட அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தா. ரூபாவோட அப்பா பானு சிங் அவரோட நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க வீட்ல ஒரு மாடு இருந்துச்சு. அது அவங்க எல்லாரும் போலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரூபா போலாவ தன்னோட தம்பி மாதிரி பாத்துக்கிட்டா. அம்மா, போலாவுக்கு புல்லு கொடுங்க, பாவம் அவர் ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கான். ரூபாவோட அப்பா சிவபக்தரா இருந்தாரு. அவரு தினமும் குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல கோவிலுக்கு தான் போவாரு. அவர் அங்க போய் சிவலிங்கத்து மேல தண்ணிய ஊத்துவாரு, பிரார்த்தனை பண்ணுவாரு. அப்புறம் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு தியானமும் செய்வாரு. கிராமத்துல இருக்கிற சில பேர் பானுசிங்கோட பக்திய பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா பானுசிங், நீ என்னடா பொம்பளை மாதிரி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர? பைத்தியக்கார மாதிரி அந்த சிவன் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னவோ பாடிக்கிட்டு இருக்கிற. வாடா நம்ம போய் கார்ட்ஸ் விளையாடலாம், சாரா குடிக்கலாம்டா, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி இருடா. பாரு தனுராம், நான் ஆம்பளைங்க செய்யற வேலை செய்யாததுனால சந்தோஷமா இருக்கேன். இனி பூஜையை சொல்றியா? நான் அந்த சிவன் மேல வச்சிருக்கிற பக்தியால என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. தனுராமுக்கு பானு கடவுள் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத பக்திய பார்த்து ரொம்ப பொறாமையாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கைன்றது போறா மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். கோவில்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பானு தன்னோட போலா மாட கூட்டிக்கிட்டு தன்னோட நிலத்துக்கு உழவறதுக்காக போவாரு. ரூபாவும் அவங்க கூட போவா. ரூபாவோட அப்பா நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும் போது ரூபா போலா மேல உட்காந்து சவாரி செய்வா. போலா ரொம்ப திடமா இருந்தான். ரூபாவ தன்னோட முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபமா நிலத்தை உழுதுகிட்டு இருப்பான். மத்தியானத்துல ரூபாவோட அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ரூபா, நீயும் உங்க அப்பா கூட சாப்பிட உட்காந்துட்டியா? இவ்வளவு நேரமா போலா மேல உட்காந்து சவாரி பண்ண. அவனை கூட்டிக்கிட்டு போய் தண்ணி குடிக்க வையே, பாவம் அவனுக்கு தாகமா இருக்கும். ரூபா போலாவுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனா. ரூபா பெரியவளாயிட்டு இருக்கா. அவளுக்கு நாம கல்யாணம் பண்ற விஷயத்த பத்தி யோசிக்கணும். நான் டோலக்பூர் ஊர்ல ஒரு பையனை பார்த்திருக்கேன். அந்த பையனுடைய அப்பா ஊர் தலைவர், ரொம்ப நல்லவர். அந்த பையன் கூட அப்பா மாதிரி நல்லவன் தான். மறுநாள் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் பானு சிங்கோட வீட்டுக்கு வந்தாரு. அந்த கிராமம் முழுக்கவும் இத பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. தலைவரோட குடும்பத்துக்கு ரூபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அவங்க 4 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க. 4 மாசத்துக்குள்ள நம்மளால கல்யாண ஏற்பாடு எப்படிங்க பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல நானும் போலாவும் சேர்ந்து நிலத்தை உழுவுறோம். 2-3 மாசத்துல நெல்லு கைக்கு வந்துரும். அந்த நெல்லை வித்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். இந்த விஷயம் தனுராமுக்கு தெரிஞ்ச உடனே, அதாவது சிவபக்த் பானு சிங்கோட பொண்ணு கல்யாணம் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் வீட்டுல நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரு பொறாமப்பட்டு அவருடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. போலா அந்த மாட்டை வீட்ல ஒரு புள்ள மாதிரி பாத்துக்கிறான். நான் போய் அதை கொன்னுட்டா இவனுக்கு பக்தி எல்லாம் போயிடும். அன்னைக்கு ராத்திரி தனுராம் திருட்டுத்தனமா பானுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் விஷம் கலந்த ரொட்டிய போலாவுக்கு கொடுத்தாரு. மறுநாள் ரூபா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா போலா அங்க தரையில விழுந்து கிடந்தத அவ பார்த்தா. அம்மா, அப்பா, இங்க வந்து பாருங்க, போலாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பானுவும் அவரோட மனைவியும் போலாவை தன்னோட ஒரு பையனா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் போலா இறந்து கிடந்தத பார்த்த உடனே அவங்க 2 பேரால அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. கட்டில இருந்து எழுந்துக்க கூட முடியல. இப்போ ஜாலியா இருக்கு. இப்ப பாக்குறவ கோயிலுக்கு எப்படி போவான்னு.
அவளோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரூபா தினமும் கோவிலுக்கு போனா. அப்புறம் அழுது அழுது சிவன் கிட்ட அவ வேண்ட ஆரம்பிச்சா. அந்த சமயம் ரூபாவுக்கு அவ பின்னாடி யாரோ பெல் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்த போது ஒரு மாடு நின்னுட்டு இருந்துச்சு. அதோட கழுத்துல மணி கட்டி இருந்துச்சு. அந்த மாடை பார்த்ததும் ரூபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் அதை கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா. இங்க பாருங்கப்பா, போலாநாத் கோவில்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு. பானு சிங்கும் அவரோட மனைவியும் அந்த மாடை பார்த்த உடனே கட்டில இருந்து எழுந்து 2 பேருமே உட்கார்ந்தாங்க. இத பாக்கறதுக்கு அந்த பகவான் சிவனுடைய நந்தி மாதிரியே இருக்குல்ல. அந்த புது மாட்டுக்கிட்ட என்ன அதிசயம்னா 3 நாள்ல அது எல்லா இடத்தையும் உழுது முடிச்சது. இந்த தடவை பானுவோட விவசாயமும் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அங்க தனுராமுக்கு கோவத்துல பைத்தியமே பிடிச்சு போச்சு. இவன் வீட்டுக்கு அந்த புதுசா மாடு எங்கேந்து வந்திருக்கு? பார்க்க போனா அதையும் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரி மறுபடியும் தனுராம் அந்த புது மாடை கொல்றதுக்காக பானு சிங் வீட்டுக்கு திருட்டுத்தனமா உள்ள வந்தான். அந்த மாடு யாரோ தெரியாத ஒருத்தன் தன்கிட்ட வர்றத அது நல்லா கவனிச்சுது. அது உடனே தன்னோட கழுத்தை அசைச்சு மணி அடிக்க ஆரம்பிச்சது. அப்ப சோனியா அந்த இடத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் தனுராம பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. என்ன மன்னிச்சிரு பானு, கடவுள் மேல உனக்கு இருக்கிற பக்திய பார்த்துட்டு நான் பொறாமப்பட்டுட்டேன். உன்னுடைய போலாவை நான் தான் கொன்னுட்டேன். ஆனா இப்போ நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கெட்டதை நினைச்சதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு. நடந்தது எல்லாமே அந்த கடவுள் நினைச்ச மாதிரி தான். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி தப்ப நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. உன்னுடைய மனசு ரொம்ப நல்லது பானு சிங். தனு சிங் திருந்திட்டான். சில மாசங்களுக்கு அப்புறம் ரூபாவோட அப்பா அம்மா ரூபாவோட கல்யாணத்தை நல்ல விமர்சையா பண்ணாங்க.